தேங்காய் மாங்காய் துவையல் செய்கிறதுக்கு தேவையானது மாங்காய் 1 கப்பு, தேங்காய் துருவல் 1 கப்பு, உப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2 எல்லாம் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு சின்ன கடாய் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அது சூடான உடனே கடுகு உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது மட்டும்தான் நம்ம வறுக்கிறோம், மீதெல்லாம் பச்சையாக போட போகிறோம். ஸோ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் உள்ளே போட்டு ஆற வைக்கிறோம். அது நல்லா ஆறின உடனே நம்ம மாங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே போடுறோம். குட்டி குட்டி பீசஸாக வெட்டி வச்சுருக்கோம். தேங்காயை துருவி வச்சுருக்கோம் 1 கப்பு, அதை உள்ளே போடுறோம். உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா இதை ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது போல் வரும். ஸோ இது சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி தேங்காய் மாங்காய் துவையல் போட்ட உடனே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஒரு தட்டில் சூடான சாதம் சுட சுட இருக்குது. நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். தேங்காய் மாங்காய் துவையலை 2 ஸ்பூன் உள்ளே போடுறோம். நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா தேவாமிர்தம் வேறு லெவலில் இருக்கும். தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.